எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு பெருங்கனவை சுமந்து கொண்டு ஒரு மகத்தான மாபெரும் மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் முன்னெடுத்து வருகிறோம். நம்முடைய தாத்தா இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான மக்கள் கவிஞர். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, தனியுடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா என்ற அந்த புரட்சி வரிகளுக்கேற்ப ஒரு மாபெரும் மாற்று அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் முன்னெடுத்து வருகிறோம். வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான் என்கிறார். பல ஆண்டுகளாக ஆண்டு கொடுத்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம் உரிமையை தர மறுக்கிறார்கள், நமக்கு உரியதை கொடுக்க மறுக்கிறார்கள். அப்போது பன்னெடுங்காலமாக பாதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்கள் நாம் அதை விடாது நம்ம உரிமையை மீட்க காக்க போராடி வருகிறோம். இங்கே எத்தனையோ முறை ஆட்சி மாறி இருக்கிறது, கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை செய்திருக்கிறார்கள், ஆள் மாறி இருக்கிறது. ஆனால் ஆட்சி முறை மாறி இருக்கிறதா? இதுதான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. அப்போது ஆள் மாறி ஆட்சி மாறி பயனில்லை, ஆட்சி முறை மாற வேண்டும். அந்த ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள். ஆட்சி முறை மாற வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற அடிப்படையை தகர்க்க வேண்டும். எப்படி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் இங்கே கட்டமைக்கப்படும், செல்வந்தனுக்கான ஆட்சி அதிகாரம் தான் உருவாக்கும். இங்கே உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கங்கள், ஏழை எளிய மக்களுக்கான அரசியலும் அதிகாரமும் பிறக்காது. அப்ப மக்களாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியாக போய்விடும், வெறும் சொல்லில் மட்டும்தான் இருக்கும். நல்லாட்சி என்பதும் வெறும் சொல்லில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பெறுகிற முறை உருவாகிவிட்ட நிலையில் 3 லட்சம் வாக்கு இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் என்று கணக்கிட்டு முதலீடு செய்தால் கூட அவர்கள் குறைஞ்சது 25 கோடி 30 கோடி செலவு செய்வார்கள். இந்த 30 கோடியை முதலீடு செய்கிற ஒருவன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்வானா? எனக்கு சேவை செய்ய, எனக்காக உழைக்க வருகிறவன் எனக்கு எதற்கு பணம் தர வேண்டும்? எனக்கு எதற்கு? சேவை செய்திருந்தால் அந்த சேவையை சொல்லி மக்களிடத்தில் வாக்கை பெற முடியும். செய்யாததால் தான் இந்த காசை கொடுத்து வாக்கை வாங்க வேண்டிய அவசியம் உருவாகிறது. இங்கே நீங்களே பாருங்கள், 30 கோடியை முதலீடு செய்கிறவன் 300 கோடி 3000 கோடி அதை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பானா? தன் லாபத்தை பெருக்க வேண்டும் நினைப்பானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பானா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ வாக்குக்கு பணம் என்ற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் மரணித்து விடுகிறது, செத்து விடுகிறது. கேடுகெட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. இதை ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனே ஜனநாயகத்தை படுகொலை செய்து பணநாயகத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கொடுமை என்பதை பாருங்கள். இங்கே தன்னலமற்ற மக்கள் சேவை என்பது எங்கே இருக்கு?
மக்களின் நலன் என்பது எங்கே இருக்கு? திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் ஆட்சியின் முறையில் என்ன மாறுதலை என் சொந்தங்கள் கண்டீர்கள்? இவர்கள் வந்தால் டாஸ்மார்க் இருக்கும், திமுக வந்தால், அதிமுக வந்தால் மூடிவிடுவார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அதிமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்கும், திமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்காது என்று சொல்ல முடியுமா? இல்லை, இன்னும் அதிகமாக இருக்கும். இவர்கள் வந்தால் மேலும் அதிகமாக இருக்கும். இப்படி கணக்கில்லாத பிரச்சனைகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள். ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த நிர்வாகம் தான் இவருடைய ஆட்சி நிர்வாகம். பணி நியமனமா, பணி இடமாற்றமா, பணி உயர்வா, எல்லாவற்றுக்கும் பணம். கமிஷன் இல்லாது ஒரு கையெழுத்தை போட மாட்டார்கள். இந்த ஆட்சியாளர்களை தெரிந்தே நாம் திரும்ப திரும்ப தேர்வு செய்வது எவ்வளவு பெரிய பிழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ, தவறு தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்துக்கோ என்று நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை பாடுகிறார். ஆனால் இந்த தவறு சிறுசா இல்ல, ரொம்ப பெருசாயிருச்சு. 60 வருஷமா ரொம்ப பெருசாயிருச்சு. இதை திருத்த முடியாது. இதை திருத்த முடியாது, அடிச்சுதான் திறத்த முடியும். இது அவ்வளவு பெரிய கொடுமையான தவறு. இரண்டாவது, தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சேதான் 60 ஆண்டுகளாக நாம் இந்த தவறை சகித்துக் கொண்டோம். இப்போதாவது நாம் இந்த கொடிய நிலையில் இருந்து மாற்ற வேண்டும், மாற வேண்டும். இங்கே ஐயா கருணாநிதி அவர்கள் 5 முறை இந்த நாட்டை ஆண்டு விட்டார்கள், 25 ஆண்டுகள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 4 முறை 20 ஆண்டுகள். ஐயா எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டுகள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள். இந்த ஆட்சி முறையில் ஏதாவது ஒரு மாறுதலை என் சொந்தங்கள் கண்டதுண்டா? எல்லார் ஆட்சியிலும் வாழ்ந்து பார்த்தீர்கள், ஆட்சி மாறுது, நம் வாழ்க்கை நிலையில் ஒரு துளி மாறுதல் ஏதாவது வருதா? இல்லை. படித்தவன் வேலையில் என்று 70 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்தல் எழுதிவிட்டு காத்திருக்கிறார். ஆசிரியன் பணி நியமனத்துக்காக தேர்வு எழுதிவிட்டு, பகுதி நேர ஆசிரியன் பணி நியமனத்திற்காக, ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில், படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை வளர்க்க ஆசிரியன் வீதியில் நின்றால் அந்த நாடு நாடா சுடுகாடா என்பதை அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு நாட்டில் விவசாயி கடனாளி ஆகிறான். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள். அடுத்த தேர்தல் வரும்போது விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள். ஒரு முறை தள்ளுபடி செய்தீர்கள், மறுபடி எப்படி கடனாளி ஆகிறான்? எப்படி கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? சிறைக்கிற பிளேட்டு கத்தி செய்கிறவன் கடனாளி ஆகிறானா? இல்லை. கால் செருப்பு தயாரிக்கிறவன் கடனாளி ஆகிறானா? இல்லை. சிகரெட்டு பீடி தயாரிக்கிறவன் கடனாளி ஆகிறானா? இல்லை. செல்போன் இல்லாமல் நீ வாழலாம், அதை தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கிறான். டிவி இல்லாமல் வாழலாம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழலாம், நீ மிக்சி இல்லாமல் கிரைண்டர் இல்லாமல் வாழலாம், ஏசி இல்லாமல் வாழலாம், அதெல்லாம் தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கிறான். மிக்சி தயாரிக்கிறவன் ஏழையா? இல்லை. கிரைண்டர் தயாரிக்கிறவன் ஏழையா? இல்லை. கிரைண்டரில் ஓட்டு எதை அரைப்பாய்? அரிசி பருப்பு உளுந்தை, அதை விளைவித்து தருவன் ஏன் ஏழையாக இருக்கிறான்? மிக்சியில் எதை அரைப்பாய்? மசாலா பொருள் எது? மிளகாய் மல்லி மஞ்சளை, அதை விளைவித்து தருகிறவன் ஏன் ஏழையாக இருக்கிறான்? உலகத்தில் எல்லா உற்பத்தியாளனும் பணக்காரனா இருக்கிறான், என் ஆத்தாள் அப்பன் மட்டும் ஏன் ஏழையாக இருக்க வேண்டும்? நீ எது இல்லாமலும் வாழ முடியும், உணவு இல்லாமல் வாழ முடியாது. அந்த உணவுப் பொருளை விளைவித்து தருகிற விவசாயி ஏன் கடனாளியாகிறான்? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தவனே. எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அதற்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். நீ கால் செருப்புக்கு பேரம் பேசுவதில்லை, காய்கறி கடையில் பேரம் பேசுகிறாய். இதுதான் விவசாயி ஏழையாகிறான், கடனாளியாகிறான். புரிகிறது என்று நினைக்கிறேன். இப்போது ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். உன் மகன் செய்கிற ஆட்சி முறை மாற்றம் என்னவென்றால், விளைய வைக்கிற பொருளுக்கு விவசாயியே விலையை தீர்மானிக்கிறான். எப்படி? ஒரு தட்டை விளைய வைக்க 20 ரூபாய் என்றால் 25 ரூபாய் விலை என்றால் 25 ரூபாய் தான். நீ கால் செருப்புக்கு பேரம் பேசுவதில்லை, செல்போனுக்கு நீ பேரம் பேசுவதில்லை, எந்த பொருளுக்கும் சொன்ன விலையை வாங்குகிறாய். இந்த கார் 40 லட்சம் என்றால் இல்லை ஒரு 2 லட்சத்தை குறைங்கள் என்று நீ சொல்வதில்லை, 40 லட்சத்துக்கு வாங்குகிறாய். கடியாரம்
15,000 என்றால் 15,000க்கு வாங்குகிறாய். ஆனால் என் ஆத்தாள பண்ட கீரை காய்கறிக்கு நீ பேரம் பேசி குறைக்கிறாய். இந்த நிலையை உன் மகன் மாத்துகிறேன். எப்படி மாத்துகிறேன்? வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழுவை அமைக்கிறேன். பட்டுக்கோட்டையா அங்கிருந்து வேளாண் பெருங்குடி மக்களில், அறந்தாங்கியா அங்கிருந்து, ஒரத்த நாடா அங்கிருந்து, தஞ்சாவூர்ல அங்கிருந்து ஒரு பெரிய அவையை அமைக்கிறேன். இந்த அவையை சார்ந்தவன் கத்தரிக்காய் 1 கிலோ இந்த 100 ரூபாய், தக்காளி 1 கிலோ 50 ரூபாய், வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய் அல்லது 80 ரூபாய் என்று அவன் தீர்மானிக்கிற விலையை பரிந்துரைப்பான். அரசு செயல்படுத்தும். இனி விளைவிக்கிறவனே அதற்கான பொருளை தீர்மானிக்கிற நிலையை கொண்டு வருவேன். இது ஆட்சி முறை மாற்றம். இனி எந்த காலத்திலும் என் விவசாயி கடனாளியாக மாட்டான். ஏனென்றால் உலகத்தின் உயிர் தேவை உணவு தேவைதான். அந்த உணவு தேவையை நிறைவு செய்கிற, உற்பத்தி செய்கிற விவசாயி ஏழையானால் அந்த நாடு ஏழை நாடுதான். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழுகிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வளர்கிறது. அவன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் நாடு இல்லை, சுடுகாடு. இன்னைக்கு செய்தி, விவசாயி செத்து விட்டார் செய்தி, நாளை நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய், முன்னெச்சரிக்கை அறிவிப்பு. இதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறுதல் என்றால் எது மாறுதல்? ஆட்சி முறை மாற்றம். எது மாற்றம்? தனியார் பள்ளி கல்லூரிகளில் தரமான மருத்துவம் கிடைக்கும், தரமான கல்வி கிடைக்கும். தனியார் பள்ளியில், தனியார் கல்லூரியில் தரமான கல்வி கிடைக்கும். அப்போ ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வியை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியவில்லை. கல்வியை தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதைத்தான் உலகில் எல்லா நாடுகளும் செய்கிறது. இப்போது தனியார் பள்ளியில் கிடைக்கிற அரசு அந்த பள்ளி கல்வியின் தரத்தை, கல்லூரியின் தரத்தை அரசு பள்ளியில் கிடைக்க செய்கிறோம். எப்படி கிடைக்க செய்கிறோம்? உலகத்தரத்திற்கு 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கிடைக்க செய்கிறோம். இதுவரை இந்த ஆட்சி முறையில் மாற்றம். ஆட்சி முறை மாற்றம். தனியார் மருத்துவமனையில் தான் தரமான மருத்துவம் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி ஆகச் சிறந்த மருத்துவம் அரசு மருத்துவமனை தான் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குகிறோம். ஆட்சி முறையில் மாற்றம். குடிக்கிற தண்ணீர் கடையில் தான் நல்ல தண்ணீர் கிடைக்கும் என்கிற நிலையை ஒழித்து தூய குடிநீர் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்கிற நிலையை அரசே கொடுக்கும் என்கிற நிலையை உருவாக்குகிறோம். ஆட்சி முறையில் மாற்றம். காசு கொடுத்தால் தான் காரியம் நடக்கும் என்ற கருத்தை சாகடிக்கிறோம். ஊழல் லஞ்ச நிர்வாகத்தை ஒழித்து உண்மையும் நேர்மையான நிர்வாகத்தை கொண்டு வருகிறோம். ஆட்சி முறையில் மாற்றம். ஒருவேளை ஒரு அதிகாரி லஞ்சம் பெற்றால் பணி இட நீக்கமோ பணி இடமாற்றமோ கிடையாது, உடனடி பணி நீக்கம், ஸ்பாட் டிஸ்மிஸ் என்ற நிலையை உருவாக்குவது ஆட்சி முறை மாற்றம். ஆட்சி முறை மாற்றம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தவறை செய்ய முடியாது. இங்கே ஒரு தவறை செய்ய முடியாது. வேலை இல்லை என்ற சொல்லே இல்லாத இந்த நாட்டில் ஒழிக்கணும். என்ன வழி? வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதார கொள்கையை கட்டமைக்கணும். தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கைக்கு போகணும். உலகம் முழுமைக்கும் எதுவில்லாமலும் வாழ முடியும். உன்னாடு இந்தியா 100 கோடி மக்களுக்கு செல்வம் கொடுக்க, கார் கொடுக்க திட்டங்களை வைத்திருக்கிறது. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறதா என்றால் யாராவது சொல்லி இருக்கிறதா? இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. இவன் எவராவது ஒரு தலைவன், நீ சந்திக்கிற திமுக வேட்பாளர் அல்லது கட்சி தலைமை, அதிமுக வேட்பாளர் அல்லது கட்சி தலைமை, இல்ல புதிதாக வந்த கட்சியின் தலைமை, எதுவாவது ஒன்று, என் மொழி சிதைந்து அழிந்து விட்டது, அதை மீட்டுருவாக்கம் செய்வேன், தமிழ் மீட்சியை தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவாணர். மொழி சிதைந்தழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழிந்துவிடும். எனவே மொழியை சிதைய கொடுத்த இனங்கள் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மலையளவு இருந்தாலும் மொழி அழியவிட்டால் கடுகளவு சிறுத்து வீழும். இது வரலாறு. என் மொழியை மீட்பேன், காப்பேன் எவனாவது சொல்ல மாட்டான். வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறது. வரலாறு மட்டும்தான் ஒரு இனத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும். எனவே எண்ணின வரலாறு திரிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. இந்த இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார்கள். அதுபோல எண்ணின வரலாற்றை நாங்களே மறுபடியும்
திருத்தி திரும்ப எழுதுவோம் என்று நாங்கள் நிற்கிறோம். இந்த தலைவர்களில் யாராவது ஒருவன், ஏன் வரலாற்றை திரித்து மறைத்தவனே அவன்தான். நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு வரலாறு இருக்கிறது, தேடுகிறோம். திருடர்கள் திராவிடர்கள், அவர்களுக்கு வரலாறுகளை திருடுவார்கள். என் வரலாறை அவன் வரலாறு என்பான், என் அடையாளத்தை அவன் அடையாளம் என்பான், என் பொங்கலை திராவிட பொங்கல் என்பான், என் திருநாளை திராவிட திருநாள் என்பான், என்னுடைய கட்டிடக்கலை பெருவிடார் கோயிலை திராவிட கட்டிடக்கலை என்பான், என்னுடைய கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்பான். ஏன் அவனுக்கு வரலாறு இல்லை, திருடுவான். எனக்கு வரலாறு இருக்கு, தேடுகிறேன். புரிகிறது என்று நினைக்கிறேன். இப்போது எதுன்னு பாரு, என்ன பண்றான் பாரு. அவன் 2 பேருக்கு இவங்களுக்குள்ள வித்தியாசத்தை பாரு. இவன் என்ன பண்றான், 3 பேருக்கும் என்னை ஆளணும் இருக்கு, என் மக்களை ஆளணும்னு. எனக்கு ஓம் பிள்ளைக்கு எல்லா மொழிவழி தேசியனங்கும் போல உரிமை பெற்று பெருமையோடு இனம் உயர்ந்து சிறந்து வாழணும்னு கனவு இருக்கு. இதுல எந்த பக்கம் நீ நிக்க போற? உன்னை அவன் எப்படியாவது ஏமாத்தி வாக்க பறிக்கணும்னு நினைக்கிறான். எப்படி? நான் மிக்சி தரேன், டிவி தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன், சிலிண்டர் தரேன், 2000 தரேன், 2000 தரேன், 2500 தரேன், தாலிக்கு தங்கரம் தரேன், மோதிரம் தரேன், அப்புறம் சிலிண்டர் தரேன், 8000 தாரேன், 8000 தாரேன். டோக்கன் இந்த டோக்கன் ஐட்டக்காரங்களை நீங்க கவனிக்கணும். இந்த பாரு, நான் உன் வீட்டுல 10 லட்சம் ரூபாய் திருடிட்டேன். நீ பார்த்துட்ட, நீ பாத்திரக்கூடாது, என்னை இது பண்ணிடக்கூடாதுன்னு. அம்மா 10 லட்சம் ரூபாய் திருடி, இந்தாங்க உங்க பண்ணு பங்கு 10,000. சிரிக்கிறது. நான் அப்படி கொடுத்தா நீ வாங்கிக்கிருவியா? வீட்டுல 10 லட்சம் திருடிட்டு உங்க பங்கு இந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிக்கிருவியா? இல்ல. நாட்டுல திருடிட்டு உனக்கு 10,000 கொடுத்தா எப்படி வாங்குகிறாய்? பதில் சொல்லு. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்து, அம்மா சத்தம் போடாம இருங்க, நான் திருட போறேன் உங்க வீட்டுல, அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் இந்தாங்க 2000, இந்தாங்க டோக்கன், இதுல 8000 இருக்கு, நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படியா? 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 நீ வச்சிருக்கிய முதலமைச்சர் பதவி, அதை எனக்கு கொடுக்குறியா? அந்த 8000 டோக்கன் வச்சுக்கிட்டு எப்படி பாருங்க. திருட போறதுக்கு ஒரு பங்கு, எது? முன்பணம். எப்படி முன்பணம்? அட்வான்ஸ் 2000, ஓட்டுக்கு 1000. சரியா சார்? ஆசையை தூண்டணும், எப்படியாவது மக்களை ஏமாத்தணும். எப்படி வாழ்ந்த இனம் இது? சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். தாத்தன் திருத்தக்கத்தை வேற சீவக சிந்தாமணியில வாழ்றான். கணவன் மனைவியெல்லாம் வாசல நின்னுக்குருவாங்களாம், போற வரலாம் கும்பிட்டு, அங்க வேணாம் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க, இங்க பாருங்க தும்ப பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா வேணாம், பொண்ணும் மணியும் அள்ளித்தாரோம், பட்டாடைகள்லாம் அள்ளித்தாரோம், கொண்டு போங்க. இப்படி போவார் வருவதெல்லாம் விருந்து போட்டு வழி அனுப்பின மக்கள் இன்னைக்கு அதுக்குன்னு ஒரே ஒரு வண்டியை தான் காலம்புறா உழைக்குது, வெம்பாடு படுது. அதுக்குன்னு ஒரே ஒரு வண்டியை தான் பொங்கலுக்கு. 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெள்ளம் இல்லை, 1 முளை கரும்பு இல்லை, தூக்குளவங்க 1 முளை கயிறு இல்லை. மானங்கட்டு தெரியுது. இது கரும்பை விளைய வைக்குது, இதுகிட்ட வெள்ளம் இருக்குது, இது நெல்லை விளைய வைக்குது, கொள்முதல் செய்து சேமிப்படங்களை வச்சு அதை அரைச்சு மறுபடி கொடுக்க தெரியல. இந்த அரசுக்கு துப்பு இல்லை. இவன்கிட்ட நெல் இருக்கு, ஆனால் பொங்கலுக்கு எங்கிருந்து வாங்கிட்டு வரான் அரிசிய? குஜராத்தில். வெள்ளத்தை எங்கிருந்து வாங்கிட்டு வரான்? குஜராத்தில். ஏன் உன் கரும்பு என்னாச்சு? ஏன் உன் நெல் என்னாச்சு? ரோட்ல கிடக்கு. என்னாச்சு? அப்போ இத நீ வந்து கவனத்துல எடுக்கல, ஒண்ணும் முடியாது. எல்லாம் இலவசம் தந்துகிட்டே வருவான். 1000, 2000 ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்சி 3000 கொடுத்துக்கிட்டே வருவான். ரொம்பதுன்னா ஒரு விஷப்போத்தில் கொடுத்துருவான். இலவசம் தான், குடிச்சிட்டு படுத்துடணும். கடைசி இங்கே தான் வந்து நிற்கும். ஏன் ஒரு அப்பன் எத்தனை வீட்டில் கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம குடும்பத்தோட விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சதை நீ படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்க. ஒரு வீட்டு தகப்பன், ஒரு வீட்டு தலைவன் தன் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ, சொத்து, காரு, வீடு, எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ, கடனை வச்சுட்டு போக கூடாது. கடங்கார பையன் மகன் என்கிற பேரை மட்டும் வச்சுட்டு போக கூடாது.
ஒரு வீட்டு தலைவனுக்கே இவ்வளவு இருக்குன்னா இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் 10 லட்சம் கோடி கடனை யாரை நம்பி வாங்கினார்கள்? எதை வைத்து வாங்கினார்கள்? என்னப்பன் கடன் வாங்கினான் என் வீட்டை வைத்து, என்னப்பன் கடன் வாங்கினான் என் நிலத்தை வைத்து. நீ எதை அடமானம் வைத்து வாங்கினாய்? என் தந்தைகிட்ட கேட்டேன், கடன் எதுக்கு வாங்கினாய் அப்பா என்று. உன்னை படிக்க வைக்க காசு இல்லை என்றான். எதுக்கப்பா கடன் வாங்கினாய்? உன் தங்கையை திருமணம் செய்து கொடுக்க காசு இல்லை என்று. அவன் வாங்கின கடனில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் வாங்கின கடனில் என்ன நியாயம் இருக்கிறது? நீ கடனை வாங்கி கல்வி கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி என்னை படிக்க வைக்க நிலைமைக்கு ஏன் தள்ளினாய்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, ஏன் கொடுக்கவில்லை? ஒரு நாட்டின் செல்வத்தில் ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம், அதை ஏன் ஒரு நாட்டு குடிகளுக்கு கொடுக்கவில்லை? நீ 10 லட்சம் கோடி கடனை வாங்கி சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். தனியார் முதலாளிகளை தாண்டி கொடுத்தேன். சொல்லு. இல்ல இல்ல. தடையற்ற மின்சாரம் நானே உற்பத்தி செய்து கொடுத்தேன். இல்ல. சிறந்த மருத்துவத்தை கொடுத்தேன். முதலமைச்சருக்கு முடியவில்லை அப்போலோ, முதலமைச்சருக்கு முடியவில்லை காவிரி, தேவையில்லை. அரசு மருத்துவமனையில் ஆக சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு கொடுத்தேன். அதுல கடன் ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. சொல்லு சொல்ல. தரமான போக்குவரத்து, சிறந்த பேருந்து ஓட்டுனேன். பயணிக்க நல்ல பாதையை கொடுத்தேன். அருமையான பேருந்து ஓட்டுனேன் என் மக்களுக்கு. அதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. சொல்லு. ஏற்கிறேன். சொல்ல. தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் என் மக்களுக்கு நானே குழாயை பொய்த்து விநியோகம் செஞ்சேன். நானே பகிர்ந்து அளித்தேன். சொல்லு. உன் கடனை நான் ஏற்கிறேன், சகிக்கிறேன். ஒரு மயிரையும் முடுங்காம 10 லட்சம் கோடி கடன் எப்படா வந்துச்சு? எப்படி வந்துச்சு? கல்வி தனியாற்றிற்கு எங்கள் அப்பா நாத்தானும் கடன் வாங்கி நீ படிக்க வைக்கணும். நீ ஆட்சிக்கு வரப்போ தேர்தல் வரும்போது மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி. இப்ப நான் இந்த அயோக்கிய பயில மொத்தமா தள்ளுபடி வைத்தகாரா. கல்வியை கடன் வாங்கி படிக்கிற நிலையில் ஒரு நாட்டை வைத்தால் நீ நாட்டை ஆளுகிற தலைவனா? யாரு தலைவன்? எல்லாம் இங்க நிக்கிறவங்க எல்லாம் உன் மனசாட்சியை சொல்லு. சரியில்லைன்னு தெரிஞ்சா செய்வியா? சரியானதை செய்வியா? தவற சரியில்லாத செய்வியா? உனக்கு பொண்டாட்டி பொண்ணு கேட்க போற, பொண்ணு எப்படி பாப்ப? நல்ல பொண்ணு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போற, எப்படி பையன் பாப்ப? நல்ல பையன். சாப்பிட போற, எந்த உணவு விடுதிக்கு போவ? நல்ல விடுதி. சரி. சட்டை வாங்க போற, எப்படி சட்டை வாங்குவ? நல்ல சட்டை. சரி. செருப்பு வாங்க போற, கால் செருப்பே நல்ல செருப்பு. எல்லாம் நல்லது. நாட்டை ஆள போறதுல மட்டும் நாதாரி பைய, தருதல பைய, திருட்டு பைய, மொல்ல மாதிரி பைய, தற்குறி பைய, ஒரு இளவம் தெரியாத ஈனப்பைய வைத்துக்கிற 5 ஆண்டு உன் வாக்க வச்சு நீ என்ன சாதிச்ச? என்னை படிக்க வச்ச, வேலை கொடுக்கிற ஒரு அரசாங்கத்தை நிறுவனியா? இல்ல. படிப்பை கொடுக்கிற அரசாங்கத்தை நிறுவன? இல்ல. நீ காட்டவத்து மேட்டவத்து மாட்டவத்து ஆட்டவத்து என்னை படிக்க வச்சுட்ட. வேலை இங்க பாரு. சோலைவனம் என் நாடு, சோலைவனம். இங்க இருந்து பாலைவனத்துக்கு என் பிள்ளை வேலை தேடி போறேன். இதுக்கு விஷத்தை குடிச்சு சாக வேணாமா இந்த ஆட்சியால? என்ன இல்ல, எனக்கு என்ன இல்ல. அவன்கிட்ட வெறும் என்னதான் இருக்கு. என் புள்ள இங்க மாடு மேய்க்காம அங்க ஒட்ட மேய்க்கிறான். ஏன்? எனக்குள்ள நீ படுத்தின நோய் உளவியல் நோய். படிக்க வரல, ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. என்னை எப்படி நீ உளவியல் நோயாளி ஆக்குன? நீ எப்படி பண்ண? இப்போ சிங்கப்பூர்ல வெறும் கடல் தானே இருக்கு, எனக்கும் கடல் இருக்கு. அவன் வெறும் கடலை வச்சுக்கிட்டு எப்படி உலகத்தின் தலை சிறந்த நாடான? எனக்கு காடு இருக்கு, நிலம் இருக்கு, மலை இருக்கு, மாடு இருக்கு, ஆடு இருக்கு, நாய் இருக்கு, நரி இருக்கு, பன்னி இருக்கு, எல்லாம் இருக்கு. கடல் இருக்கு, மலை இருக்கு, நில விவசாயம் இருக்கு, உழைக்க ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருந்து வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு. ஏன் இருக்கு? ஊழல் லஞ்சமோ நாட்டில் நிர்வாகத்தில் இருக்கு. கனவில்லாத தலைவன், தற்கொலை தலைவன், சிந்திக்கிற திறனற்றிருக்கிற தலைவன், தன்னலம் சார்ந்த தலைவன், தன் நாட்டை தன் வீட்டை போல நேசிக்காத தலைவன், வீட்டையே தன் நாட்டையே தன் வீடாக மாற்றிக்கொண்டு இந்த நாட்டை வித்து சொத்தாக கேடுகட்ட தலைவர்களை தேர்வு பண்ணிட்ட.
திமுக நாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் a ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அது ஒரு குடும்ப சொத்து. அதிலே நீ விசுவாசமாக, அது ஒரு நிறுவனம், நன்கு கட்டமைக்கப்பட்ட நிறுவனம். அதில் நீ விசுவாசமாக வேலை செஞ்சால் உனக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வரும். அதேதான் காங்கிரஸ், அதுதான் சனாதனம் என்கிறார்களே என் உடன் பிறந்தவனே. ஒரு வீட்டில் ஒருவனுக்கு தகப்பன மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்றால் அதான் தான் சனாதனம். இவருக்கு மகனா பிறந்ததனாலேயே பதவியை பெறுவதற்கான தகுதி வந்துவிடும் என்பதுதான் தான் சனாதனம். இதை ஒழிக்கணும்டா. கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு தகுதி சொல்றார். ஒரு தகுதி, நாட்டை ஆண்டவர்களடா ஐயா ஸ்டாலின், நாட்டை ஆண்டவர்களா ஐயா எடப்பாடி. இந்த நாட்டில் இருக்க மக்களின் பிரச்சனை, பட்டுக்கோட்டையில என்ன, அறந்தாங்கில என்ன, ஒரத்த நாட்டில் என்ன, தஞ்சாவூர்ல என்ன தெரியாத, மயிலாடுதுறையில என்ன, சீர்காழியில என்ன, சிவகங்கையில என்ன, காரைக்குடியில என்ன, சிங்கமுடியில என்ன, அருப்புக்கோட்டையில என்ன, எதுவுமே தெரியாத நீ எதுக்கு தலைவனாகி நாட்டாள வர? எதுக்கு வர? ஆட்சியில் இருந்தபோது, அதிகாரத்தில் இருந்தபோது தெரியாதது கீழே இறங்கும் போது மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, டேய் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீ விளாண்டுக்கிட்டு இருந்தியாடா. இப்ப நம்ம என்ன சொல்றது, ஒரே பிரச்சனை தான்டா, நீங்க தான்டா, நீங்க தான், உங்களை ஒழிக்கிறது ஒண்ணு. இவங்க வந்து திருப்பி உங்கள் கனவு என்ன, உங்கள் கனவு, கனவு தூக்கம் வந்தா தானடா கனவு வருது, கர்மம் முடிச்சாங்க. எங்கெல்லாம் பசியோட படுக்க, ஒரே கனவு தான் ஐயா, உங்களை ஒழிச்சு கட்டிடுறதா ஐயா எங்க கனவு. எங்க கனவு என்ன? பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, ஏழ்மை வறுமை இல்லாத, அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லாத, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகள் இல்லாத, பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இல்லாத, மது மத போதை இல்லாத, வேலை இல்லை என்ற சொல்லப்படாத, வளக்கொள்ளை இல்லாத ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் படைக்க வேண்டும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழுகிற பெருமைமிக்க வாழ்வு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, நஞ்சில்லா உணவு, அதுவே எங்கள் கனவு. எங்கள் காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம், இவற்றையெல்லாம் காப்பது. இங்கே வாழ்கிற என் மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, இவற்றை காப்பது, வழிபாட்டை காப்பது, தொன்று தொட்ட பாரம்பரிய வேளாண்மையை மீட்பது, காப்பது. இங்கே தொழில், தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, பூமியின் சொர்க்கமாக உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு உன்னதமான நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைப்பது, இது எங்கள் கனவு. அப்படி ஒரு கனவு யாருக்காவது இருக்கான்னு கேள்வி, யாருக்காவது இருக்கா? அத எத்தனை பணத்தை வெட்டுறது இவங்களை அடிக்க, பச்சை மட்டை. ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பச்சை மட்டை கிட்ட அடிச்சு அதை காணொலியா எடுத்து முதுத்தோலை உரிச்சு உப்பு தண்ணியை கரைச்சு முதுகுல ஊத்தி அவங்கள ஒழிக்கல, பார்த்துக்கிட்டே இரு. 3 ஏக்கர் அதுல நம்ம செய்ய வேண்டியதில்லை. உன் மகனை ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அண்ணன் பதவி ஏற்க போகுதுன்னு இவன் வருவான் வண்டியில, விழாவுக்கு வரும்போதே பூ மாலை அதெல்லாம் நாங்க வாங்குறதுல அவனுக்கு தெரியுமில்ல, கடப்பாறை, கோடாரி, மண்வெட்டி. நான் அங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க தரமட்டமா ஆக்கிடுவேன். தாக்கிட்டு கடற்கரையில மொத்தமா கையை உயர்த்தி, கடற்கரை கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது. ஏரியை ஆக்கிரமித்தது குற்றம், இடிக்க சொன்னாய். குளத்தை ஆக்கிரமித்தது குற்றம், இடித்து தள்ளினாய். பெரம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்தது குடித்து தள்ளினாய். அதை போவே கடற்கரை ஆக்கிரமிப்பு பெரிய குற்றம், இடித்து தள்ளினோம். முடிஞ்சு போனது. ஆமா, ஒரு திராவிட அடையாளம் இருக்காது. என் அருமை உடன் பிறந்தானே,
நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட சத்து ஒழிவதே மேலானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒவ்வொரு தன்மானமிக்க தமிழ் மகனும் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழனும் ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒவ்வொரு மகனும் உறுதியேற்க வேண்டியது நம் மீது சுமத்தப்பட்ட இந்த திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலாது என்ற லட்சிய உறுதியை ஒழிக்கணும்டா. ஒழிச்ச சுத்தமா ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது. எங்க பார்த்தாலே அடையாளம். இங்க சிலை இருந்துச்சு, ஈவேரா சிலை தெரியலையே. என் மங்காளி இங்க கிணறு இருந்துச்சுங்க, அதான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன சிலை இருந்திருக்க, டாக்குன்னு செக்கெழுத்த செம்மல்யன் பாட்டன் வாவு சிதம்பரனார் சிலை. சிலைய பூமிக்குள்ள புதைக்க மாட்டேன். ஏன்னு கேளு, நம்ம செத்த பிறகு நமக்கு பின்னாடி வர பயமக்க கீழடி மாதிரி தோணுன்னு வச்சுக்க, இது சிலை வந்ததுன்னா ஏதோ நம்ம தாத்தா வாட்டி கும்பிட்டு வேம்ப இருக்கணும், கும்பிட்டுவேன். அதனால என்ன பண்ணுவேன், நொறுக்கி ரோடு போட்டுவேன். எப்படி கடலுக்கு தூக்கி போட்டா மீன் எல்லாம் எண்ணெயை காரி துப்பும். சனியனை அங்க இருந்தது பார்த்தாதுன்னு இங்க நொறுக்கி கீழே வச்சு புல்டோசர் வச்சு ஏசி நசுக்கி பொடி பொடியாக்கி ரோட போட்டு நடந்து செருப்பு மிச்சு போங்கடான்னு நீ தள்ளி. ஒரு திராவிட திருட்டாளையா இருக்கூடாது. எவனாவது திராவிட பொங்கல் திராவிடம்னு பேசின பிச்சு பெறுவேன், ஒழிச்சிருவேன். என் தாத்தன் வெறி கொண்டுட்டான் பாரு. திராவிட வென்று வருவான் திராவிட காலைனா என்னை மாதிரி தான். கொஞ்ச நாள் பைத்தியமா தெரிஞ்சோம்ல நாங்க எல்லாருமே, இங்க இருக்கிற எல்லா பயிலும் அப்படிதான். வேற திராவிடம் இல்லாம அது அந்த திமுக அப்படின்னு தெரிஞ்ச ஒரு மயக்கத்துல கடைசியா வரவன் வந்தான். என்ன பண்ண பாரு, வென்று வருவான் திராவிட காலை என்று பாடியவன் டாப்னு திரும்பினான் பாரு. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். இந்த சிறுநெறி எந்த நெறி? இந்த திராவிட நெறி தான். இப்ப தெரு ஊழையிட்டு இருக்க இந்த நரிதான். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுட்டான். இந்த மாதிரி இந்த குரலை, இந்த செய்யுளை, இந்த பாக்கல நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரங்கிட்டான். இத வெள்ளக்காரன் ஆட்சியில பாடி இருந்தான்னா வெள்ளக்காரனை ஏத்து பாடினான்னு அர்த்தம். எப்ப பாடுறான் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். யாரு? இந்த திராவிட ஆட்சியை தூக்கி வீசுறாங்கிறான். வீசுறா நறுமல சோலையில் நரிபுக விட மாட்டோம். நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். அறுத்து எரியணும்டாவீங்கள. எத்தனை காலம் கழிச்சு நம்ம ஆத்தாவுக்கு 1000 கொடுக்க வரேன், 2000 கொடுக்க. யாரு அப்பம்ட்டு காசுறா? என்னடா நீங்க கர்ண மகாராஜா பரம்பரை, என் பாட்டு ராஜராஜ சோழ ராஜேந்திரன் பரம்பரை, திருட்டு ரயில் ஏறி வந்து என் ஊருக்கு வந்தவன் நான் ரெங்குண்டா. இதுல நான் கல்லு கடைய திறக்கிறேன். என்ன செய்ய, கல்லுக்கு சைடிஸா அணில பொறிச்சு சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்லணும். சைடிஸ் உங்களுக்கு மனச்சான்று இல்லையாடா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன், போய் பாட்டு பாடுத்து. ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்வாரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாருக்கா ஓட்ட போட்டு யாருக்க ரெட்டலை உதயசூரியன் கைய தாமரை போட்டோம்.
யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆயி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஏன் விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. நீங்க பாரு, ஓட்ட எனக்கு போடாம போ. நான் மறுபடியும் போய் நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை ரெட்டலை நின்னா உன் பரம்பரையிலே நான் சந்தையிட்டேன். அதனால எனக்கு போட்டாடு போலினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு போட்டு நாட்டை கெடுத்துறாத. ஆமா, ஒண்ணு இல்லைன்னா அதனால தயவு செய்து இங்க பாரு, ஒரு மகத்தான ஒரு மகான், ஒரு மாபெரும் மக்களை நேசித்த ஒரு மாபெரும் கவிஞன் இந்த மண் பிரசவிச்சது நம் தாத்தனை. அவனை பாரு, 29 வயதுல ஒரு பெரிய கல்லூரியில படிச்ச பட்ட படிப்புலாம் படிச்சவன்ல, என்ன மாதிரி மக்களுக்காக பாடல்களை எழுதி அவன் சொன்ன பாரு, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா ஒதுக்குற நோக்கம் இருக்காது, பதுக்குற நோக்கம் இருக்காதுன்றா. அவன் எல்லாத்தையும் பாடி வந்தவன். போரினில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் பாடி, பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படின்னு தானே பாடணும். பள்ளியில் தூங்கியவன் உயர்கல்வி இழந்தான்ங்கிறான். உயர்கல்வி, சிறந்த கல்வியை இழந்துருவான்றான். அந்த பெரிய மேத பிறந்த மண்ணுல நம்ம அவன் வாரிசு, நம்ம ரத்தம் மாத்தணும். எங்கிருந்து? எண்ணிலிருந்து. நான் எண்ணிலிருந்து தொடங்குகிறேன், நீ உன்னிலிருந்து, நாம் நம்மிலிருந்து. மகத்தான இந்த மாற்றத்தை பட்டுக்கோட்டை, ஒரத்த நாடு, அறந்தாங்கி மண்ணிலிருந்து மாற்றுவோம். பேராவூரணி மண்ணிலிருந்து மாற்றுவோம், பேராவூரணியிலிருந்து மாற்றுவோம். என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, திரும்ப இந்த கதையை சொல்றேன் பாருங்க. இந்த நிகழ்வை, கதை இல்லை நிகழ்வு. உக்ரைன்ல, ரஷ்யாவிலிருந்து உக்ரைன், லாட்வியா அந்த நாடுகள்லாம் பிரியுது. அந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் போர். அந்த நாட்டின் பிரதமர் செலன்ஸ்கி பிரதமரான உடனே அரசு அலுவலகங்களில் என்னோட படங்களை மாட்டாதீங்க, எடுத்துருங்கன்ட்டான். நான் ஒரு குறியீடோ அடையாளமா இல்ல, நான் ஒரு ஐக்கானோ ஐடென்டிட்டியோ அல்ல. அப்போ என் படத்தை எடுத்துட்டு உங்க அலுவலக நாற்காலிக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளின், குழந்தைகளின் படத்தை மாட்டுங்க. உங்களுக்கு கையெழுத்துக்காக ஏதாவது ஒரு கோப்பு வருதுன்னா குழந்தையின் முகத்தை பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இந்த மாதிரி பிள்ளைகளின் முகத்தை போடு. அந்த குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இந்த கையெழுத்து சரியா இருக்கும்னா போடு, இல்லைன்னா பையில தூக்கி தூர போடுன்ட்டான். நான் உன் பிள்ளை அதையே மாத்தி உனக்கு சொல்றேன். ஓட்டு போட போகும்போது பேரம்பேத்தி பிள்ளை விட்டிய முகத்தை பார்த்துட்டு போய் பாரு. சாப்பிட்டுட்டு தான் போவேன். சாப்பிடுறத குனிஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா உணவளித்த விவசாயிக்கு நன்றி சொல்லிதான் நீ குனிஞ்சு சாப்பிடுற. சோறு அள்ளி இப்படி சாப்பிடுறது இல்லை, இப்படிதான் சாப்பிடுவேன். உணவளித்த விவசாயிக்கு நன்றின்னு, அந்த நன்றின்னு எண்ணத்தோட போ. உள்ள என் சின்னத்துல இருக்கும், என் சின்னம் இருக்கும். எத்தனாவது இடத்துல இருக்குடா? ஓய், 3வது. என் பிள்ளைய முதல் பெட்டியில நீ போறவன் விவசாயிக்கு நன்றின்னு எண்ணத்தோட போ. அதே விவசாயி சின்னத்துல இருப்பான். கண்ணை மூடிக்க. உன் பேத்தி, உன் பேரன், உன் மக, உன் மருமக முகத்தை நினைச்சுப்பாரு. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நாடு மக்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம பிள்ளை குட்டியை நல்லா வாழும், நல்லா படிக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பசி பஞ்சம் இல்லாம வாழும். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பணிக்கு போயிட்டு திரும்புவது பத்திரமா திரும்புமா? யார ஆட்சியில நடக்கும்? ஒரு தடவை யோசிச்சு பார்த்து போடு. தயவு செய்து
போடு ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனை ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இங்கே பட்டுக்கோட்டையில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி பொறியாளர் கண்ணன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே பேராவூரில் போட்டியிடுகிற என் தம்பியின் மனைவி புவனா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இம்முறையேனும் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். இங்கே நிறைந்து வாழ்கிறீர்கள் உழவர்குடி மக்கள், வேளாண்குடி மக்கள். நான் வேளாண்மை செய்யவில்லை என்றால் வேளாண்மை செய்தவன் படிக்க வைத்தான் என்னை. வேளாண்மை செய்தவன் படித்த காசில் கொடுத்த காசில் தான் கலெக்டர் ஆனான், IPS ஆனான், IAS ஆனான் எல்லாரும். அப்போ என் அருமை சொந்தங்களே, உழவர் குடிமக்களே விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கவில்லை என்றால் வேறு நாட்டில் இருந்து இவன் வருவானா என்ன? அதனால் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவதற்கு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.